பரம்பொருளாகிய சிவபெருமானை அர்ச்சிப்பதற்கும் அவனது திருவடிக்கீழ் பேரானந்த பெருவாழ்வு அடைவதற்கும் நமக்கு இந்த மானிட பிறவி அருளப்பட்டுள்ளது. நாம் பிறந்தது முதல் இறைவனின் திருவடி நிழலை அடையும் வரை நமது கடமைகளை சரிவரச் செய்து முடிப்பதற்கு நம் முன்னோர்கள் வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்துள்ளனர். அவற்றுள் மிக முக்கியமானவை மனித வாழ்வை முறைப்படுத்தும் சம்ஸ்காரங்கள் எனப்படும் சடங்குகளாகும். சம்ஸ்காரம் என்றால் முறைப்படுத்துதல் அல்லது செம்மைப்படுத்துதல் என்று பொருள். இந்து தர்மத்தின் 5 முக்கிய கடமைகளில் சம்ஸ்காரமும் ஒன்றாகும். கிரியசூத்திர நூல்களும் கௌதமர் தர்ம சூத்திரமும் மனித வாழ்வில் பேணப்பட வேண்டிய 8 அகச்சடங்குகளையும் 16 புறச்சடங்குகளையும் விரிவாக விளக்குகின்றன. அகத்தின் 8 சடங்குகள். புறச்சடங்குகளை விடவும் ஒரு மனிதன் தன் அகத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய நற்பண்புகளையே நம் தர்ம நூல்கள் முதன்மையாக வலியுறுத்துகின்றன. அவை: 1. ஜீவ காருண்யம், எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல். 2. க்ஷமை, பிறர் செய்யும் பிழைகளை பொறுத்தல். 3. அனசூயை, பொறாமை இல்லாமை. 4. சௌசம், எண்ணத்திலும் செயலிலும் தூய்மை பேணல். 5. அனாயாசம், பதற்றமின்றி அமைதியாக இருத்தல். 6. மங்களம், எப்போதும் நல்ல எண்ணங்களையும் மங்களகரமான சிந்தனைகளையும் கொண்டிருத்தல். 7. அகார்பண்யம், கஞ்சத்தனமின்றி இயன்றதை ஈதல். 8. அஸ்பிருகை, பேராசை இல்லாமை. புறத்தின் 16 சடங்குகள். மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவனது உடலையும் மனதையும் ஆன்மீக ரீதியாக தயார்படுத்தும் 16 புறச்சடங்குகள் வருமாறு: 1. விவாகம், தகுதி பெற்ற வயதையுடைய ஓர் ஆணும் பெண்ணும் இல்வாழ்க்கையில் இணையும் சடங்கு. இறைவன் ஜோதி வடிவானவன் என்பதால் அக்கினியை சாட்சியாக கொண்டு 7 முறை வலம் வந்து இச்சடங்கு நிகழ்கிறது. தமிழ் மரபில் மணமகன் மணமகளுக்கு தாலி அணிவிப்பது இதன் முக்கிய நிகழ்வாகும். 2. கர்ப்பதானம், திருமணமான தம்பதியர் நல்லதொரு மகப்பேற்றை பெறுவதற்காக இறைவனை பிரார்த்தித்து தங்களின் தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கும் சடங்கு. ஒரு புதிய உயிர் தன் உடலில் உருவாவதற்கு தாய் தன் கருவறையை தானமாக தருவதை குறிக்கும் ஆன்மீக நிகழ்வு இது. 3. பும்சவனம், கருவுற்ற மனைவி தாய்மையின் பெருமையை பெறும்போது கணவன் அவளை தாயை போல பராமரிக்க வேண்டும். பிருகதாரண்யக உபநிடதம் மனைவி கர்ப்பமாக இருக்கும் காலத்தில் கணவன் அவளுக்கு ஆரோக்கியமான உணவை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்துகிறது. சேயும் தாயும் நலமோடு இருக்க கணவன் மேற்கொள்ளும் விரத நெறியாகும். 4. சீமந்தம், கருவுற்ற பெண் மனமகிழ்ச்சியுடனும் அச்சமின்றியும் குழந்தையை பெற்றெடுக்க வழக்கமாக 8 அல்லது 9 மாதங்களில் நடத்தப்படும் சடங்கு. உறவினர்கள் சூட்டும் வளையல்களின் ஓசை கருவிலுள்ள குழந்தையின் மூளை வளர்ச்சியை தூண்டும் என்பது அறிவியல். கர்ப்பிணியின் மனதை மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும் என யக்ஞவல்கய ஸ்மிருதி குறிப்பிடுகிறது. 5. ஜாதகர்மன், குழந்தை பிறந்தவுடன் அதன் நீண்ட ஆயுள் அறிவுத்திறன் வேண்டி நடத்தப்படும் சடங்கு. இந்து தர்மப்படி மனிதனுக்கு 2 பிறவிகள். ஒன்று தாயின் கருவறையிலிருந்து பிறப்பது, மற்றொன்று கல்வியை தொடங்குவது. குழந்தையின் நாவில் தேன் அல்லது சர்க்கரை பாகு தடவி பெரியோர்கள் வாழ்த்துவர். 6வது நாமகரணம், குழந்தை பிறந்த சில தினங்களில் அதற்கு மங்களகரமான அர்த்தமுள்ள பெயரை சூட்டும் விழா. குழந்தையை தூய்மை செய்து புத்தாடை அணிவித்து பெற்றோர் தன் மடியில் அமர வைத்து அதன் வலது காதில் பெயரை 3 முறை ஓதுவர். 7வது நிஷ்கிராமணம், குழந்தை பிறந்து 1 மாதம் அல்லது சில மாதங்கள் நிறைவடைந்ததும் முதன்முறையாக இல்லத்தை விட்டு வெளியே, முக்கியமாக இறை வழிபாட்டிற்கு கோவிலுக்கு அழைத்துச் செல்லும் சடங்கு. 8. அன்னப்பிராசனம், குழந்தைக்கு பற்கள் முளைக்க தொடங்கும் காலத்தில் அதற்கு திட உணவை அறிமுகப்படுத்தும் சடங்கு.
தேன் மற்றும் பாலுடன் கலந்த அன்னத்தை குடும்பத்தாரும் உறவினர்களும் குழந்தைக்கு ஊட்டி மகிழ்வர். 9. சூடாகரணம். குழந்தையின் முன்ஜென்ம தொடர்புகளை நீக்கி இப்பிறவியின் தூய்மையான வாழ்வை தொடங்குவதன் அடையாளமாக குலதெய்வ கோவிலில் மொட்டையடித்து காப்பு கட்டும் சடங்கு. 10. கர்ணவேதம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நல்வார்த்தைகளையும் ஞானிகளின் போதனைகளையும் கேட்கும் திறனை போற்றும் சடங்கு. காது குத்துவதன் மூலம் உடலின் நரம்புகள் தூண்டப்பட்டு மூளை சுறுசுறுப்படையும் என்பதும் இதன் பின்னணியாகும். 11. வித்யாரம்பம். குழந்தை பேசத் தொடங்கியவுடன் அதன் கையை பிடித்து நெல்லிலோ அல்லது அரிசியிலோ அ என்ற முதல் எழுத்தை எழுத பழக்கும் சடங்கு. முறையான கல்விக்கு முன் இல்லத்திலேயே கல்வியை தொடங்கும் நன்னாள். 12. உபநயனம். பாலகப் பருவம் எய்விய குழந்தையை முறையான கல்வி கற்க பாடசாலையிலோ அல்லது குருகுலத்திலோ சேர்க்கும் சடங்கு. இதன் போது யக்ஞோபவிதம் அணிவிக்கப்பட்டு காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்படும். இது மனிதனின் இரண்டாவது பிறவியாக கருதப்படுகிறது. 13. வேதாரம்பம். தொழில்சார் கல்விகளோடு நின்று விடாமல் ரிக், யஜுர், சாம, அதர்வண ஆகிய வேதங்களையும் வாழ்வியல் நெறிகளை தரும் திருக்குறள், திருமுறைகள், பிரபந்தங்கள் போன்ற வாழ்வியல் நன்னூல்களையும் கற்கத் தொடங்கும் சடங்கு. 14வது கேசாந்தம். ஆண்களும் பெண்களும் தங்களின் 16ஆம் வயதில் பருவமடைதலை குறிக்கும் சடங்கு. பாலுணர்வு ஆசைகளை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொள்ள ஆன்மீக விரதங்களை மேற்கொள்ளும் நெறியாகும். தற்போது இது ஆண்களுக்கு மறைந்து பெண்களுக்கான சடங்காக மட்டுமே ஆடம்பரமாக நடத்தப்படுகிறது. 15வது சமாவர்த்தனம். கல்வியை முறைப்படி முடித்து திரும்பும் சடங்கு. பட்டம் பெற்றவன் எப்போதும் சத்தியத்தையும் தர்மத்தையும் போற்ற வேண்டும். கற்றலை நிறுத்தக்கூடாது என தைத்திரிய உபநிடதம் அறிவுறுத்துகிறது. ஆசானுக்கும் பெற்றோருக்கும் நன்றி செலுத்தி இல்லற வாழ்விற்கு தயாராகும் நிகழ்வு. 16வது அந்தயஷ்டி. மனித வாழ்வின் இறுதிச் சடங்காகும். இறந்த உடலுக்கு சொந்த பந்தங்கள் செய்யும் கடமையாகும். வாலிப வயதை தாண்டியவர்களின் உடலை தகனம் செய்ய வேண்டும் என ரிக்வேதம் கூறுகிறது. 16ஆம் நாள் காரியத்தின் போது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதன் மூலம் அந்த ஆன்மா நற்கதி அடையும் என்பது நம்பிக்கை. வாழ்வியல் உண்மை. இந்த 16 புறச்சடங்குகளையும் இந்துக்கள் அனைவரும் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று எந்த சாஸ்திரமும் வற்புறுத்தவில்லை. மாறாக 8 அகச்சடங்குகளாகிய நற்பண்புகளே மிக அவசியமானவை. எவனொருவன் புறச்சடங்குகளை மட்டுமே செய்துவிட்டு 8 அகப்பண்புகளை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறானோ அவன் இறைவனை அடைவதில்லை. மாறாக சில புறச்சடங்குகளை தவறவிட்டிருந்தாலும் 8 அகப்பண்புகளையும் கொண்டிருப்பவன் நிச்சயமாக இறைவனடி சேர்வான் என்கிறது கௌதமர் தர்மசூத்திரம். எனவே நாம் சடங்குகளின் ஆடம்பரங்களை தவிர்த்து அவற்றின் உண்மையான தத்துவார்த்த பொருளை உணர்ந்து எளிமையாக செய்ய வேண்டும். சிவபெருமானை நெஞ்சில் நிறுத்தி நெறிகளின்படி வாழ்ந்து ஊர்கூடி தேர் இழுப்பது போல பொதுநலத்தோடு வாழ்வதே உன்னதமான மானிட வாழ்வாகும்.